சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு நாலாம் தர பேச்சாளர். குஷ்புவை பற்றி பேசுவதாக இருந்தால் மணிக்கணக்காக பேசிகிட்டே இருக்கலாம். திரிஷாவை பற்றி பேசுவதாக இருந்தால் நாள் கணக்காக பேசிகிட்டே இருக்கலாம். இது போன்ற பல வழக்குகள் இருக்குது. அப்போது நிர்மலா தேவி படத்தை ஒரு படமாகவே எடுக்கலாமே. அப்போ ஆளுநர் மாளிகை எங்கே போச்சு? செஷன்ஸுக்கு மேலே ஹைகோர்ட் இருக்குது, ஹைகோர்ட்டுக்கு மேலே பெஞ்சு இருக்குது, பெஞ்சுக்கு மேலே சீஃப் ஜட்ஜ் இருக்குது, சீஃப் ஜட்ஜுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட். இதெல்லாம் ரொம்ப காலம் ஆகும். ஆனால் இந்த வழக்கில் ஆளுநர் மாளிகை அக்கறை செலுத்தி இருக்குது என்பதுதான் செய்யும். ஜீவாவுக்கு சொந்தமானது, கக்கனுக்கு சொந்தமானது, காமராஜுக்கு சொந்தமானது, ரெட்டமலை சீனிவாசனுக்கு சொந்தமானது. அதுதான் மாண்பு. எல்லாருக்கும் அந்த மாண்பு பொருந்தாது. மாண்பு என்றால் அது ஒரு பெரிய தகுதியான வாக்கு. அஜித் குமார் அடித்தே கொல்லப்பட்டார், புகாரே பொய்யுங்கிறான். அப்போ அந்த உயிரை யார் திருப்பி கொடுப்பது? சட்டத்துறை, காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை ஒரு உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரும்பிக்கு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னு அழைக்கப்படுகிற திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா 2023 ஆளுநர் அவர்களையும் குஷ்பு அவர்களையும் பேசுனதுக்காக இப்போது அந்த வழக்கு மேல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. 3 ஆண்டு சிறை தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு நாலாம் தர பேச்சாளர். அவர் ஒரு திராவிட இயக்க பேச்சாளரோ நீதி கட்சி பேச்சாளரோ அல்ல. அவர் அது போன்ற செய்திகளை பதிவு செய்வது என்பது ஒரு விளையாட்டு போக்கான செய்தியாகத்தான் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அது 23 வழக்கு தொடுத்து 26 இப்போ தண்டனை. இது ஆளுநர் மாளிகை திமுக மீது ஒரு கடுமையான சினம் இருப்பதை பார்க்க முடிகிறது. இது போன்ற பல வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகள் எல்லாம் இது போன்று அவசரமாக முடித்து வைக்கப்படவில்லை. அப்போ ஆளுநர் மாளிகை இந்த வழக்கை கண்காணித்து கொண்டே இருந்திருக்கிறது. அரசு தரப்புக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறது. இப்போ இது அப்பீல் செய்யப்பட்டால் உயர்நீதிமன்றத்தில் இது மன்னிப்பு கேட்கப்படும், இல்லை என்றால் ஏதாவது குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கப்படும். ஆனால் நிர்மலா தேவி வழக்கு ஆளுநர் மாளிகை மீது குற்றம் சாட்டப்பட்டது இன்று வரைக்கும் விசாரிக்கப்படலை. நிர்மலா தேவி சிறையில் இருந்த பொழுது பசும்பொன் பாண்டியன் தான் அந்த வழக்கை நிர்மலா தேவிக்கு நீதி பெற்று கொடுத்தார். நிர்மலா தேவிக்கு பின்னால் என்ன மர்மம் ஒளிந்திருக்கிறது? இதே ஆளுநர் மாளிகை கண்டுபிடிச்சிருக்கலாமே. நிர்மலா தேவி ஆடியோ, பெண்களை யார் அந்த விஐபி? அது ஆளுநர் மாளிகை இல்லை. சரி, எந்த மாளிகை? ஏன் நிர்மலா தேவிக்கு வழக்கறிஞர் யாரும் இல்லை, அவரை உறவினர்கள் பார்க்க முடியல, சிறைக்குள் நிர்வாணப்படுத்தி வைத்திருந்தார்கள், அடித்து துன்புறுத்தினார்கள். உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு. அப்போ நிர்மலா தேவி படத்தை ஒரு படமாகவே எடுக்கலாமே. அப்போ ஆளுநர் மாளிகை எங்கே போச்சு? இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை அச்சுறுத்துவதற்கு, இது போன்ற பேச்சாளர்களை அச்சுறுத்துவதற்கு ஆளுநர் மாளிகை இந்த வழக்கை இப்போ அவருக்கு 3 ஆண்டு காலம் தண்டனை பெற்றுக் கொடுத்துருக்கு. உச்ச நீதிமன்றம் வரை நீதி இருக்கு. ஆளுநருக்கு எதிராக சொல்லப்பட்டால் இது ஒரு சாதாரண ஒரு செய்தியாக கடந்து போய்விட வேண்டுமே தவிர, குஷ்பு தமிழச்சிகளுக்கு கற்பே தேவையில்லை. ஒரு 50 வழக்கு பதிவாச்ச குஷ்பு மேல. ஆனா அவரே சொல்லிட்டாங்க, தன்னை கண்ணகின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? எல்லாமே கண்ணகி தான். திரைப்படத்துறை பூராமே கண்ணகி தான். பகலில் கண்ணகி, இரவில் மாதவி, இப்படி தான். அப்போ இந்த குஷ்பு மீது தமிழச்சிகள் எல்லாம் கற்பை பற்றியே பார்க்கக்கூடாது என்ன போல இப்படி சொன்னவர் தான் குஷ்பு. இந்த வழக்கு என்னாச்சு? ஆராய்ச்சி பண்ணுவோமா?
பாலகிருஷ்ணன் நீதியரசர் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜாக வந்தார். அவர் காலத்தில் அவர் இங்கே உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த பொழுது அந்த வழக்கு என்ன ஆச்சு, அதை விசாரிக்கலாமா? இப்படி பல மர்மங்கள் அரசியல் இருக்கு. இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கண்ணியவான்களோ, நிருபர்களோ, பொதுநல செயற்பாட்டாளர்களோ, மக்கள் போராளிகளோ அப்படியெல்லாம் யாருமே இல்லாமல் போயிட்டாங்க திராவிட இயக்கத்தில். இப்போ என்ன நடக்கும்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போய் இப்போ ஸ்டாலின் விட்டு அழுதுருப்பார். உடனே அவர் கூப்பிட்டு என்ஆர் இளங்கோ கூப்பிட்டு என்னன்னு பாருன்னு இருப்பார். என்ஆர் இளங்கோ காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு நாளைக்கு எடுத்துருவார். எடுத்து அப்பீல் செய்யப்படும் சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டில் தேவையில்லை. இது நடந்தது இங்கே தானே, இங்கே செஷன்ஸ்லேயே அப்பீல் பண்ணலாம். எங்கே செஷன்ஸ்லேயே அப்பீல் பண்ணலாம். செஷன்ஸுக்கு மேலே ஹைகோர்ட் இருக்குது, ஹைகோர்ட்டுக்கு மேலே பெஞ்சு இருக்குது, பெஞ்சுக்கு மேலே சீஃப் ஜட்ஜ் இருக்குது, சீஃப் ஜட்ஜுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட். இதெல்லாம் ரொம்ப காலம் ஆகும். ஆனால் இந்த வழக்கில் ஆளுநர் மாளிகை அக்கறை செலுத்தி இருக்குது என்பதுதான் செய்தி. ஆளுநர் மாளிகை பல வழக்கு இருக்குது தமிழ்நாட்டில். இதெல்லாம் அக்கறை செலுத்தாத ஆளுநர் மாளிகை. இப்போ இன்னைக்கு விஜய் திரிஷா விட்டு வெளியே வரணும்னு பேசியிருக்கார் நயினார் நாகேந்திரன். அது ஒரு செய்தி ஓடிட்டுருக்கு. விஜய் வெளியே வா, வெளியே வேணும்னு கூப்பிடுறாங்க. திரிஷா விட்டு முதல்ல வெளியே வரட்டும்னு சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் திரிஷா வீட்டில் தான் இருக்கிறார் என்பதை நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய மாநில தலைவரை சொல்றார். இது சரியா? சரியா? அது அவரைத்தான் கேட்கணும். யாரை? நயினாரைத்தான் கேட்கணும். சரியா தவறானு எங்கே பார்த்தீங்க, அவர் எப்போ வீட்டுக்கு போனது உங்களுக்கு நேரம் தெரியுமான்னு அவர் தான் கேட்கணும். அப்போ இது போன்ற செய்திகளெல்லாம் கடந்து போக வேண்டிய செய்திகள் தானே தவிர, இது வழக்கு போட்டு நீதிமன்றத்துடைய நேரத்தை வீணடிச்சு இது இந்த செய்திகளை பார்க்கிற பொழுது திமுக மீது ஆளுநர் மாளிகைக்கு உள்ள வன்மம் இந்த வழக்கு நடத்துவதற்கான ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கு. இதை தாண்டி இதுக்குள்ள செய்தியே இல்லை. குஷ்புவை பற்றி பேசுவதாக இருந்தால் மணிக்கணக்காக பேசிகிட்டே இருக்கலாம். திரிஷாவை பற்றி பேசுவதாக இருந்தால் நாள் கணக்காக பேசிகிட்டே இருக்கலாம். நக்மாவை பற்றி பேசுவதாக இருந்தால் தமிழ்நாட்டு அரசியலில் நடிகைகளுடைய தாக்கம் ஜாஸ்தி. நடிகைகள் தான். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக ஆட்சி கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக 87 ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கடத்தப்பட்டார்கள். எப்படி கடத்தப்பட்டாங்கன்னா, ஆளுங்கட்சியை கூட்டிகிட்டு போய் வச்சிருந்தது. அப்போ அவர்களை மகிழ்விப்பதற்கு கோடம்பாக்கமே அங்கே இருந்தது. கோடம்பாக்கமே அங்கே கொண்டு போகப்பட்டது. அதே போல் கூவத்தூரில் கோடம்பாக்கமே அங்கே கொண்டு போகப்பட்டது. மறுக்க முடியுமா ஆளுங்கட்சி? ஒரு கோடம்பாக்கம் 2 கோடம்பாக்கம் இல்லை, பல கோடம்பாக்கங்களை எங்க கூவத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், மக்களுக்காக வாழுகிற பிரதிநிதிகள், அவர்களுக்கு யார் வேணும்? கோடம்பாக்கம் வேணும், நடிகைகள் வேணும். அவ்வளோதான். வேற கோடம்பாக்கத்தில் யார் இருக்கா? என்ன ஆணையம் புலியும் சிங்கமாக இருக்கு கட்டி வளர்க்குறக்கு. அப்போ இது மக்கள் பிரதிநிதி எவ்வளவு கேவலமானவனாக இருந்திருக்கான் பாரு. அப்போ இதெல்லாமே இந்த அரசியலில் தவிர்க்க முடியாத செய்தி. ஆனா இப்படிலாம் பண்றது வந்துட்டு நடிகைகளுடைய மாண்பை குறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சார். இல்லை, நடிகைகளுக்கு முதல்ல மாண்பு இருக்கான்னு கண்டுபிடிக்க. ஏன் அவங்களுக்கு இல்லையா? ஏன் அவங்களுக்கு இல்லையா நடிகை? இல்லை, இருந்தா இமான் சொல்றாரு என் மனைவியை சிவகார்த்தியை தள்ளிட்டு போயிட்டாருங்கிறாரு. அப்போ மாண்பு எங்கன்னு சொல்லுங்க. கமலஹாசனுக்கு எத்தனை மனைவிகள், எத்தனை டைவர்ஸ் பண்ணாரு, யாரோட வாழ்றாரு, அந்த மாண்பை சொல்லுங்க. கௌதமியும் கமலஹாசனும் ஒரே நட்பாக இருந்தாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. இதான் மாண்பா? விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்ட பல நடிகைகள் இருக்காங்களா இல்லையா, அதெல்லாம் மாண்பா? சொல்லுங்க. கோடம்பாக்கம் நடிகைகள் பூரா கூவத்தூருக்கு கொண்டு போகப்பட்டார் செய்தி இருக்கா? அது மாண்பா? மாண்பு என்பது மனிதாபிமானிகளுக்கும் தியாகிகளுக்கும் உள்ளதான் மாண்பு. மாண்பை நீங்க குலைத்து விடாதீர்கள். மாண்பு என்பது ஒரு பெரிய தியாகம் செய்கிறவனுக்கு தான் மாண்பு. தெருவில் படுத்து கிடக்கிறவன், சாராய கடையில் படுத்து கிடக்கிறவனுக்கெல்லாம் மாண்பு அல்ல. மாண்பு என்பது ஒரு பெரிய வார்த்தை. அது பெரியாருக்கு சொந்தமானது, ஜீவாவுக்கு சொந்தமானது, கக்கனுக்கு சொந்தமானது, காமராஜுக்கு சொந்தமானது, ரெட்டமலை சீனிவாசனுக்கு சொந்தமானது. அதுதான் மாண்பு. எல்லாருக்கும் அந்த மாண்பு பொருந்தாது. மாண்பு என்றால் அது ஒரு பெரிய தகுதியான வாக்கு.
சேக்குவாரை சொல்லலாம், ஹோசிமினை சொல்லலாம், மார்க்ஸை சொல்லலாம், ஏங்கல்ஸை சொல்லலாம். அதை போய் நீங்கள் எங்கே சொல்றீங்க? மாண்பு என்பது ஒரு உயர்ந்த வார்த்தை. தூக்கில் போடுவதற்கு முன்பு இரியார் நான் அரசும் புரட்சியும் புத்தகத்தை படிச்சுட்டு வரலன்னு எழுதியிருக்காரு. யார் சொன்னா? பகத்சிங். பகத்சிங். அதுதான் மாண்பு. மாண்பு காசுக்காக இப்போ இரவுல இப்போ எங்கேயோ பண்ணை கடுமையா இருக்குது இல்லைங்க. நான் பேப்பரில் படிச்சதுங்க, உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது அவங்க நல்ல எண்ணம் இருந்திருக்கலாம், உங்களுக்கு பல பேருக்கு தொடர்பு இருந்திருக்கலாம், அதில் நீங்கள் அந்த மாண்பை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச செய்தியை சொல்லுங்கள். ஓகே சார். இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவர் வந்து மேடைகள்ல நிறைய ஆபாசமா பேசுறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆமா பேசுறாரு, ஒத்துக்கிறோம். ஆனா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தாண்டி பேசக்கூடியவங்க பல பேர் இந்த மேடைகள்ல இருந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்களை வந்து நடுரோட்ல வச்சு வெட்டுவேன்னு சொன்னது, அதுக்கு இல்லாம கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுனது, அதெல்லாம் பாஜகவினுடைய பிரமுகராக இருக்கக்கூடிய கேசவநாயகம்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறலாம் கடந்த காலத்தை பார்த்து. ஆனா அவருக்கு இப்படி ஒரு நெருக்கடி நம்மளால பார்க்க முடியும். இல்லை, அவர்களாம் அதிகார பீடம், அவர்களால் சட்டத்தை உருவாக்குவார்கள், சட்டத்தை உருவாக்குகிறவர்களை உருவாக்குபவர்கள். இப்போ அவர்கள் மீதெல்லாம் எந்த சட்டமும் பாயாது, எந்த அரசும் அங்கு போகாது. நீங்கள் இந்த நாட்டில் ஸ்டேன்ஸ் ஃபாதர்னு ஒருத்தர் ஆதிவாசிகளுடைய நிலம் பறிக்கப்படுவதை எதிர்த்து ஒரு பெரிய யுத்தம் நடத்தியவர். சட்ட யுத்தம், ஜனநாயக யுத்தம். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் தானே? ஆமா. நீங்க அந்த ஸ்ட்ரா கேட்டு கையில் காலில் லீடிங் செயின் போட்டு அவர் சிறைப்படுத்தப்பட்டு உச்ச நீதிமன்றம் அவருக்கு ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன்னு கையெல்லாம் நடுங்குது, தண்ணி குடிக்க முடியல. சிறையில் எப்படி படுக்க வச்சிருந்தாருன்னா காலில் செயினை போட்டு கையில் செயின் போட்டு இப்படி படுக்க வச்சிருக்காங்க. பெரிய பயங்கரவாதி, தீவிரவாதி இல்லை, அவர் ஒரு பாதிரியார். இந்த பாதிரியார் திருப்பத்தூரை சேர்ந்த ஒரு தமிழர். என்ன அவர் போராடுறாருன்னா, நீங்கள் வட மாநிலங்களில் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு அந்த 1000 ஏக்கர் நிலத்தை கொடுக்கக்கூடாதுன்னு போராடுகிறார். நீங்கள் மேதா பட்கரை போல நர்மதை ஆற்று படுகைகள் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றக்கூடாது என்று போராடுகிறதை போல அந்த ஸ்டெயின்ஸ் ஃபாதர் போராடுறாரு. அவருக்கு உச்ச நீதிமன்றமே ஸ்டா கொடுக்க மாட்டேன்னு. இதுதான் இந்த நாடு. யாருக்கு ஆதரவா? பாஜகவுக்கு ஆதரவா. நீங்கள் காஷ்மீரில் ஒரு 7 வயது சிறுமி ஆசிஃபா 7 வயது சிறுமியை அந்த கோயிலில் அடைத்து வச்சு, நீங்கள் என்ன மிருகங்கள் கூட இப்படி பண்ணாது, மிருகங்கள் கூட பண்ணாது. அப்போ ஆசிஃபா சிதறலி நீங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார் இந்த நாட்டில் தானே. அப்போ அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா பல 100 வக்கீல் போய் நிற்கிறான். இங்கே இதுதான் செய்தி. இது போன்ற செய்திகளெல்லாம் மக்களிடம் போய் சேரவே இல்லை. குஜராத்தில் எத்தனை கொலைகள் செய்தவர் மோடி. வயிற்றில் இருந்த கருவை எடுத்து கொன்ற செயலாம் நடந்தது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் வீட்டில் அடைக்கலம் தேடி அந்த குஜராத் கலவரம் நடந்த பொழுது அந்த வீடு அப்படியே கொளுத்தப்பட்டது. அப்போ அங்கே ஜனநாயகம் இல்லை. அது பற்றி நீதிமன்றத்துக்கு பொதுநல வழக்கு, இப்படி பல விஷயங்கள் மறைக்கப்படுகிறது. இந்த ஜனநாயக அமைப்பு என்பது யாருக்கு ஆதரவாக, யாருக்கு எதிராக, எத்தனை பேர் உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவை போய் தட்ட முடியும், எத்தனை பேர் உயர்நீதிமன்றத்தினுடைய போய் கதவை தட்ட முடியும்? ஏழைகளுக்கு நீதி கிடைக்குதா? இல்லை. அஜித் குமார் அடித்தே கொல்லப்பட்டார், புகாரே பொய்யுங்கிறான். அப்ப அந்த உயிரை யார் திருப்பி கொடுப்பது? சட்டத்துறை, காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை ஒரு உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? சாத்தான்குளத்தில் செல்வராஜ், பென்னிஸ் ஜெயராஜ் 2 பேர் உயிரை யார் திருப்பி கொடுப்பது? இப்படி இந்த ஜனநாயகத்திற்கு ஒரு மாபெரும் ஆபத்து. யாரால் ஆபத்து, எங்கே ஆபத்து? இந்த ஆபத்துக்களை முழுமையாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அப்படி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கா? ஊடகம் பூரா யார் வச்சிருக்கா? தொலைக்காட்சி, அச்சு, காட்சி, ஊடகம் யார் வச்சிருக்கா? எல்லாம் சமூக விரோதிகள், சட்ட விரோதிகள் பல ஆயிரம் கோடியை வச்சிருக்காங்க. அவர்களை மீறி எந்த உண்மையும் மக்களிடம் போய் சேருவதில்லை. இப்படி இந்த ஜனநாயகத்துக்கு ஒரு மாபெரும் ஆபத்து. மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னு பல மூத்த
தியாகிகள் சொல்லிட்டு செத்து போயிருக்கான். இதுதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், இப்படி பல பேருடைய தண்டனைக்கு பின்னால் மாபெரும் அரசியல், கார்ப்பரேட் அரசியல் ஒளிந்திருக்கிறது என்பதை மிக விரைவாக தண்டனை கிடைத்ததிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இப்போ கைது செய்யப்படுவாரா இல்லை எப்படி? இல்லை, அதை அவருக்கு 2 மாத காலம் அப்பீல் செய்வதற்கான கால அவகாசத்தோடு கூடிய தீர்ப்பு. அவர் நேரம் பண்ணாரா கோபாலபுரம் போயிருப்பார். தலைவராக என்ன ஜெயிலில் போட போகிறாங்க தலைவரான அவர் உடனே என்ன இளங்கோ அவர் MP சட்டத்துறை செயலாளர் கூப்பிட்டு இதன்னு பாருங்கன்னு இருப்பார். அவர் காலையிலேயே காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் போட்டு அப்பீல் பண்ணிடுவார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோ. இது ஒரு நாள் செய்தி. இது ஒரு நாள் செய்தி, அவ்வளோ. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.